வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேலி ஹோம்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு ஸ்டன்னிங்கான 3 BHK ஹவுஸ். அதுவும் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்ச ரொம்ப செக்யூர்டான ஹவுஸ். இந்த வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸ். 16க்கு 16 ஹால், 3 மாஸ்டர் பெட்ரூம்னு இந்த வீட்டை ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் ரொம்ப காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அலுமினியமில் இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். 30க்கு 40ங்கிறது சைட்டோட டைமென்ஷன். 2.25 சென்ட். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1675 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வீடையும் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்காங்க. ரொம்ப ரிச்சான எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. கிரே அண்ட் ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப எலிகண்ட்டாகவும் ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்குது. ஒரு விக்கெட் கேட், மெயின் கேட்னு 2 கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு தனி கேட்டும் மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட அளவு 11க்கு 20. கார் பார்க்கிங்கோட வால்க்கு ஃபுல் லைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணி அதுக்கு கோல்டன் பீடிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு செப்பரேட்டாக போர்வெல்லும் வாட்டர் சம்பும் இருக்குது. இது செட்பேக் ஏரியா. மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் டோரை பாலிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் வடக்கு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணோன்னே லிவிங் ஹால். 16க்கு 16ன்னு ரொம்ப ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். அதுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வடக்கு பக்கமாக டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கீழே டிவி யூனிட் வருது. ஸ்டெப்ஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்ஜசண்ட்டாக டைனிங் அண்ட் கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுடன் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா. 10க்கு 16ங்கிறது டைனிங் கிச்சனோட அளவு. டைனிங்க்கும் கிச்சனுக்கும் சேர்ந்த மாதிரியே வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிழக்கு பக்கமாக ஒரு பூஜா ரேக் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஃப்ட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கிச்சனோட மேடையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் கலர் கிரானைட் கொடுப்பாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இது மாடுலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். இது ஓவர் ஹெட் கேபினட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் 3 பெட்ரூமே 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூம்.
இந்த பெட்ரூமில் 3 டோர் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஃப்ட் கவரேஜும் பண்ணிட்டாங்க. இது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம புக் பண்ணோன்னே போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸையும் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸுக்கு எஸ்எஸ் ஹேண்ட்ரைல்ஸ் கொடுத்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக்ல கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணுன்னே லாபியில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்ட் ஃபேஸிங் பெட்ரூமோட கதவு. லாபியில் வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இன்லெட் அண்ட் அவுட்லெட்டும் ஒரு சின்ன கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இடது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம அந்த பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம்ஸ் தான். இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவுமே 10க்கு 16. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் அப்படியே மேலே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க மாதிரி இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். 4க்கு 10ங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேஷியஸாக இந்த பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம புக்கிங்க்கு அப்புறம் போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவுமே 10க்கு 16. இங்கே டிஃப்ரெண்ட்டான கலரில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட் க்ரீம் கலரில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட் 5க்கு 10ங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேஷியஸான பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒர்க்கிங் டெஸ்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் டெரஸ். ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க.
மேட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மேனுவல் வாஷிங்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற எலிவேஷன் டிசைன். ரூஃப் டாப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டல் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் 2 வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் காங்கிரீட்லேயே கொஞ்சம் ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுகள் அமைஞ்ச ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.